லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. மிகப்பெரிய நீண்ட இழுபறிக்கு அப்புறம் விசிகா இப்போதான் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு இவ்வளோ சிக்கல் வர்றதுக்கான காரணம் என்ன? ஏன் இவர் ஆட்சி அமைக்கிறதுல இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு? இல்லை, ஒன்று இப்போ நடந்த சிக்கல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது விசிகாவுக்கான பில்டப். எப்படி விஜய்க்கு ஒரு பில்டப் தேவைப்பட்டுச்சோ, நீங்கள் விஜய்க்கு நம்ம ஏற்கனவே சொன்னோன்னு நினைக்கிறேன். அதாவது விஜய்க்கு இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே திரைப்படத்தை எடுத்துக்காங்களேன். ஒரு ஹீரோ இருக்கார், அவரை சுற்றி பெரிய பெரிய தடி வில்லன்கள் எல்லாம் இருக்காங்க. அவர்களெல்லாம் அடித்து அடி வாங்கி முதல்ல அடி வாங்கி உருண்டு புரண்டு அதுக்கப்புறம் கடைசியாக எழுந்து தள்ளாடிக்கிட்டே போய் மற்ற எல்லாரையும் அடித்து அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி விஜய்க்கு ஒரு பில்டப்பு தான் இப்போ நடந்தது. அதன்படி இந்த நெருக்கடிகள்லாம் உருவானதுன்னு வைங்களேன். அந்த உருவான நெருக்கடியை பயன்படுத்தி விசிகா தனக்கு ஒரு பில்டப் பண்ணிக்கிச்சு. இப்போ கம்யூனிஸ்ட்டுகளும் காங்கிரஸும் உடனே பாஞ்சு போய் இது பண்ணி ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் விசிகா தொடர்ந்து மீடியாவில் தங்களுடைய இருத்தலை, தங்கள் ஒரு ஆட்சியை தாங்கள் நடத்த போகிறோம், அதாவது ஆதரவு கொடுக்குறோம், தங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் ஆட்சி நடக்குது அப்படிங்கிறத தோற்றத்தை உருவாக்குறதுக்காக இழுத்தடிச்சு இது ஆரம்பம். சொல்கிற மாதிரி ஏதாவது இது மாதிரி தோற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா அவங்க அமைச்சர்கள் ஏதாவது இடம் கேட்டிருக்கணும், இல்லை துணை முதல்வர் கேட்டிருக்கணும். அப்படி எதுவும் பதவியெல்லாம் எதுவுமே கொடுக்கல, நீங்கள் ஆதரவு கொடுக்குறோம், நீங்கள் ஆட்சி அமைச்சிங்கன்னு சொல்கிறாங்களே. இல்லை, அது முதல்ல பேசியிருப்பாங்க. ஏன்னா இப்போ நமக்கு கிடைத்த தகவல் படி விசிகா திருமாவளவன் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை முதல்வர் ஆக்குறது அப்படிங்கிற ஒரு காய் நகர்த்தல் நடந்தது. ஒரு அட்டவணை பிரிவை சேர்ந்தவர், அவரை முதல்வர் ஆக்கியிருக்கோம். திமுகவும் ஆதரவுக்கு அதிமுகவும் ஆதரவு கொடுக்குது, நடுசில் இவரை உட்கார வைக்கிறது, அதுக்கான ஒரு லாபி நடந்திருக்கு. அந்த லாபிக்கு அதிமுக தரப்பில் ஒத்து வரல, திமுகவும் அதை விரும்பல. சரி, நம்ம விஜய் இதை ஏற்கிறதுக்கு பதிலாக இவர்களை கைப்பாவை அதுதானே காலங்கமாக செஞ்சுட்டே வர்றாங்க. அட்டவணை பிரிவினை அவர்களை எதிர்க்கிறதுக்கு இவர்களை பயன்படுத்திக்கிட்டது, இவர்களை எதிர்க்கிறது அவர்களை பயன்படுத்திக்கிட்டுங்கிற யுக்தியை பயன்படுத்தாங்களே. அப்படி ஒரு முயற்சி நடந்தது. இதில் திருமாவுக்கும் ஒரு விருப்பம் இருந்ததாக இரவு முழுக்க அதுக்கான முயற்சி நடந்திருக்கு போல இருக்கு. பிறகு அது வேலைக்கு ஆகலை, அதிமுக தரப்பில் அது செல்லுபடி ஆகலை அப்படின்னோடனே, ஏன்னா அவர்களே ஒரு காய் நகரத்தில் நகர்த்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு அணி விஜய் பக்கம் போய் நம்ம அதிகாரத்தை இது பண்ணுவோம், 5 ஆண்டுகள் ஒதுங்கி இருந்தோம், அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது. அது வேலைக்கு ஆகலைன்னொடனே திரும்ப விஜய்க்கு ஆதரவு கொடுக்குற நிலைக்கு இருந்தார். இருந்தாலும் அதை அப்படியே டெப்த்தாக கொஞ்சம் இழுத்து கொண்டு போயிட்டு போகலாம்னு இருந்தாலும் கூட இருக்கிற அந்த 2 முக்கிய துருப்பு சீட்டுகள் இருக்குல்ல, அவர்களுக்கு ஆசை உள்ளுக்குள்ள அமைச்சராக போய் உட்காந்துடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அதை திரும்ப அதை தவிர்த்துட்டு இந்த ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. இழுத்தடிச்சு கொஞ்சம் எங்களுடைய லகானில் நம்ம கார்த்திக் சிதம்பரம் ஜோதிடர் சொன்ன மாதிரி அந்த கட்டப்பட்ட கயிறு எங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. எப்படி பார்த்தாலும் விஜய்க்கு இந்த ஆட்சியை தொடர்வதில் ஒரு நெருக்கடி தான். அது ஒரு நிம்மதியாக இவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்தவர்கள் முழுமையாக கொடுத்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் தங்களுடைய கண்ட்ரோல் வைக்கிறதுக்கான வேலைகளை நடந்து போச்சு. இப்போ இது ஒன்று. இது எல்லாத்தையும் விட இந்த சிக்கலுக்கு மிக மிக முக்கிய காரணம் தமிழின அழிப்பில் மிக முக்கிய பங்கு வகித்த காங்கிரஸ் என்ற ஒரு நயவஞ்சக கட்சி. காங்கிரசும் திமுகவும் இந்த மண்ணில் இருந்து துடைத்தெறியப்பட வேண்டிய கட்சிகள். ஒரு தமிழினத்தை சார்ந்தவனாக பார்த்தால் இதுதான் துடை தெரிஞ்சிட்டாரு. ஆமாம் ஆமாம். இதில் அந்த காங்கிரஸ் உடனடியாக பாய்ந்து போய் பிரச்சனை. அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கு, விஜய்க்கு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். வர வேண்டிய நோக்கம் என்னன்னா காங்கிரஸ். ஆமாம். ஒருவேளை காங்கிரஸ் கொடுக்காம இருந்திருந்தா இவங்க நேரா அவங்க ஆட்சி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நிரூபிச்சிருக்கலாம். ஆமாம், அது கூட அப்புறம் சட்டமன்றத்தில் நிரூபிச்சிருப்பாங்கன்னு வைங்களேன். ஆனால் ஆளுக்கு முன்னாடியே போய் திமுக ஒரு மிதிச்சுட்டு போய் காங்கிரஸ் போய் ஆதரவு கொடுத்துச்சு இல்லை. அது பிஜேபி விஜய் நம்ம கண்ட்ரோல் வைக்கலாம்னு நினைச்ச பிஜேபி அதுக்கு அப்படி போறீங்களா சார், ஓ நீ அப்படி போறியா, நாங்க இப்படி வரோம் அப்படின்ட்டு இவர்கள் இங்க வச்சு ஆளுநரை வச்சு முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான நுணுக்கங்கள்லாம் தாவேக்காக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லையா? கூட ஆண்டா இவ்வளவு நாள் ஆண்டா காங்கிரஸுக்கு இது தெரியாதா? நம்ம இப்படி ஆதரவு தெரிவிச்சோம்னா இந்த மாதிரியான ஒரு காங்கிரஸ் ஒரு வேலை பண்ணும்ல. காங்கிரஸ் அவனுக்கு வர பிரச்சனை அவன் பிரச்சனை. நான் முன்னாடி போய் இடத்த பிடிச்சி துண்டை போட்டு உட்காந்துட்டேன். இப்போ அது நாடாளுமன்ற தேர்தல் எனக்கு ஆப்ஷனா இருக்கு, சீட்டு வேணும். அப்போ நான் இதை மிரட்டி நான் விஜய் கிட்ட இருந்து பெரும்பான்மையான சீட்டுகளை வாங்குவேன் அப்படிங்கறதான் இது. கூட்டணியில கொடுத்து எல்லாத்தையும் விட அவங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆமா கொடுக்க. ஆமா, இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அவர் 20 கேட்காரு அப்படின்னா, காங்கிரஸ் 20 கேட்குன்னா சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். கேட்டனா இல்ல ஆட்சி கவுத்துறோன்னு முடிஞ்சு போச்சு, நாங்க 4 பேர் கிளம்புறோம் சார் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த காயை நகரத்தின் அடிப்படையில் இது நடந்திருக்கு. இப்போ ரொம்ப எளிமையாக இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்க வேண்டியது. காங்கிரஸ் இப்படி வந்துச்சு இல்லை,
இல்லை நாங்கள் காங்கிரஸுடைய ஆதரவை வாங்கலை அப்படின்னு ஒரு காய் நகத்தில் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தால் அதிமுக அணியே வாங்கியிருக்கலாம். முதல்ல ஆரம்பத்திலே அதிமுக அணிக்கு இருந்தால் அவர்கள் கொடுக்குற மனநிலை தான் இருந்திருக்காங்க. ஆனால் வந்து நம்மகிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு இவங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் கேட்காங்க. ஹலோ ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப்ல முதல் முறையா அதெல்லாம் பாக்குறாங்க. இது எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதனால அதிமுக அப்படி எதிர்பார்த்திருப்பாங்க போல. அப்படி ஒண்ணு நடந்துருந்துச்சுன்னா பிரமாதமான ஒரு அரசியல் நகர்வா இருந்திருக்கும். காங்கிரஸையும் சொல்லிய முடிச்ச மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுல பாஜக அணியையும் உடைச்ச மாதிரி இருந்திருக்குங்க. திமுகவையும் ஒழிச்ச மாதிரி. திமுக அணி கூட திரும்ப காங்கிரஸ் போய் சேர முடியாத மாத்தி இருக்கலாம். அதிமுகவுக்கு வந்து அதிமுக அமைச்சர்கள் நாங்க சேர்க்கிறோம் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்தா, இப்படி நீங்க திமுக கூட கூட்டணி அமைச்ச இடதுசாரிகள் இந்த கட்சிகளே வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுபொருள் வரும்போது, நாளைக்கு பிஜேபியுடன் இருந்துதான் அவங்க இது தேர்தலை சந்திச்சாங்க. ஆமா, அப்ப அதிமுக இந்த பேர் வராதா? நீங்க அதான் சொல்லுறேன். நாங்கள் வந்து பாஜகவுடன் உறவை முறிக்கிறோம் அதிமுக சொல்லணும். ஆமா, தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும், மக்கள் வந்து இவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள், நாங்கள் வந்து அவர்கள் ஆட்சியை தொடர்வதற்கு ஆதரவு கொடுக்குறோம். இந்த சூழலை அண்ணாவை பத்தி பேசிட்டாப்ல அப்படின்னு தான் வந்து அண்ணாமலை பேசிட்டாருன்னு தானே வந்து கூட்டணி உடைச்சிங்க. ஒரு வார்த்தை ஒரு இதுக்கு தானே ஒரு எப்போ வந்து இது உடையும் அதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி காத்திருந்தாங்க. அப்போ உடைச்சாங்கல்ல. இதை உடைக்கிறது பெரிய விஷயமா? நாங்க வந்து விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க போறோம், ஆட்சி தொடரணும், நாங்க ஆட்சியில பங்கு வைக்கிறோம்னா முடிஞ்சு போச்சு கூட்டணி. இதை விட இப்ப இப்படி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அதிமுக நினைக்கிற இந்த மனநிலையை விட இப்ப அதிமுகவுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்கன்னா, இவ்வளவு நாளா கட்டி காத்து வச்சிருந்த இந்த கூடு மாதிரி இந்த திமுக கூட்டணியை உடைச்ச பெருமை இருக்குது. இப்ப இது அடுத்த தேர்தல வேலை செய்யுமே. இப்ப இது ஒரு மக்களுக்கு உடைச்சது இல்ல. அதுலயுமே வந்து திமுக தான் இதுல வந்து மாஸ்டர் மைண்டா எனக்கு தோணுது. முன்னாடி விட்டு வேவ் பாக்குறத திமுக தன்னுடைய ஆட்களை அனுப்பி அவர்களை விஜயை வச்சு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற கோணத்தையும் ஏன் நீங்க பாக்கணும். இதுல பார்க்க வேண்டியிருக்கு, அந்த கோணத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த இல்லைன்னா இவங்க அதிகாரத்துல பங்கு கேட்டு உள்ள போய் ஆதரவு கொடுத்துருக்கணும், உள்ள உட்கார்ந்து இருக்கலாம்ல. இப்போ அது இல்ல. அப்ப நாங்க திமுக கூட்டணியில தான் தொடர்றோம். ஆனா இந்த ஆட்சி நடக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்குறோம். காங்கிரஸ் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு வெளியே பாய்ச்சி வேற மாதிரி போயிட்டாப்ல. இப்ப இவர்கள் வரல. அப்படிங்கும்போது சந்தேகம் வந்து ஸ்கெட்சி சவுண்ட் இருக்கு. அப்போ திமுக ஒரு ரோல் பண்ணுது. இன்னொன்னு இது மூலமா திமுகவுக்கு, ஏன்னா திமுக மீது வெறுப்புல தான் மக்கள் வாக்களித்திருக்காங்க. அப்போ அந்த திமுக மீது நடவடிக்கை எடுக்கணும்ல. இப்ப விஜயால் நடவடிக்கை எடுக்க முடியுமா? கூட இருக்கிறதெல்லாம் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்ஸ். ஏன்னா எங்க இருந்து பண்ணுவாப்ல, அது வந்து திமுக டச் பண்ணா வந்து திமுக காரன் பதறானா இல்லையா திரும்ப பதறுவாப்ல. இனிமே பதறாரு தெரியல. இனி ஏன்னா ஏன் நீங்க இனிமே பதற மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? அவர் இப்பவும் பதறதான் செய்வார். திமுகவுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவருடைய ராஜ விசுவாசி திரும்ப பதறதான் செய்வாரு. நீங்க வேணா நடக்க போறதை பாருங்க என்ன நடக்குன்னு. திமுக மீது விஜய் ஏதாவது நடவடிக்கை எடுக்காரான்னு பாருங்க, ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்களேன். செய்ய மாட்டாப்ல. இந்த ஆட்சியை அப்படியே கொண்டு போய் ஒப்பேத்திட்டு அப்படியே கொண்டு போறதுக்கு தான் இப்போ இனிமேல் முயற்சி நடக்குமே இல்லையா, மற்றபடி வேற எதுவும். ஆனால் இதுதான் வந்து எளிமையான இது. இதுக்கு வந்து செய்ய விடாம தடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் இவங்க மாதிரியான டீம் வந்து இவர்கள் பாஜக கூட இருக்கிறவங்க, அவங்க கூட நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால தான் இத்தனை இது. இல்லைன்னா ஒரே சிங்கிள் கட்சி அதிமுக கிட்ட மட்டும் ஒருத்தங்கிட்ட மட்டும் அடிமையாக இருந்திருக்கலாம், அதோட முடிஞ்சு போயிருக்கும். இப்போ வந்து 4 பேர்கிட்ட இருக்க வேண்டியிருக்கு. ஆட்சியில் இருந்த திமுக மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. என்ன செய்ய போறாரு விஜய்? சிக்கல் தான். இந்த ஆட்சியை வந்து அவரால் நிம்மதியாக நடத்த முடியுமா என்ன? இதுக்கு நடுவில் ஆளுநர் வேற ஆளுநர் ஏன் இந்த மாதிரியான சிக்கலை உருவாக்குறாரு? செய்வாங்கல்ல, அவங்க பங்குக்கு செய்வாங்கல்ல, அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோமா? ஆனால் இது எல்லாமே எனக்கு வந்து என்ன நீங்க பண்ணாலும் சரி அது எல்லாமே விஜய்க்கு சாதகமாக தான் நடக்குது. இப்போ விஜய்க்கு அனுதாபம் தான் வருது. எங்கேயாவது வந்து இவர் ஆட்சியில் உட்கார்ந்து அதை வந்து சொதப்பி வச்சு இந்த ஆளை போய் ஒரு நடிகனை போய் தேர்ந்தெடுத்தோன்னு மக்கள் 5 ஆண்டுகளில் முடிவு பண்ணாங்கன்னா அது வேற. இப்போ ஆட்சியே ஏற விடாம நம்ம மக்கள் போட்டாங்க ஆட்சி, ஆனால் ஆட்சியிலே அமர வைக்கலாம் அப்படின்னா மக்களுடைய மனநிலை என்ன இருக்கும்? ஒருத்தனை ஓட்டு போட்டு தேர்வு வேணுக்குனே பண்றாங்க. அப்போ இதனாலதான் வந்து விசிகாவை வந்து எப்ப நம்ம வந்து ஆட்சி ஏற்கனவே விசிகா கூடாரம் காலி ஆகி போச்சு. அந்த கூடாரம் காலி போய் தான் அங்க போய் விஜய் வாழ வச்சிருக்கு. இப்போ இருக்கிற கொஞ்ச நஞ்சமும் போயிடும். அப்போ எல்லாம் பதறான், விசிகாரெல்லாம் பதறாங்க. எப்ப ஆட்சிக்கு ஆதரவு கொடுங்கப்பா, ஆதரவு கொடுங்க, நெருக்கடி. அதுல வந்து குரூப்ல டூப்புங்கிற மாதிரி ஒரு 2 பேர் உட்காந்துருக்காங்க பக்கத்துல திமுகவுடைய ஆட்கள். அவங்களுக்கு வந்து பதறது.
ஆனாலும் வந்து இது வந்து திமுக திமுககாரங்க தான். ஆமா திமுககாரங்க தான். ம். திமுகவுடைய இந்த ஸ்கெட்சு திமுகவுக்கு தான் பாதுகாப்பானது. ம். அதன்படி விஜயுடைய ஆட்சி எப்படியும் ஆட்சி ஏற்றுவார்னு வைங்களேன், இழுத்தடிப்பாங்க. புரியுது. எப்படி பார்த்தாலும் இது டீலிங்கிகளுடைய ஆட்சியாக தான் இது நடக்க போகுது. ம். என்ன நடந்தாலும் இது தமிழ்நாட்டுக்கு இது வந்து நல்ல விஷயமான்னு கேட்டால் அவ்வளோ நல்லதா இல்லை. இந்த அறிகுறி தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் அது ஒரு ஸ்திரத்தன்மையோட ஒரு ஆட்சி நடத்தப்படணும். அதுதான் வந்து இதானது. கூட்டணி கட்சிகளை சேர்த்து பங்களிப்பு கொடுத்து அது பண்ணலாம். விஜய் சொன்னது ஆரோக்கியமான ஜனநாயகபூர்வமானது. எல்லாருக்கும் கூட்டணி ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது சரிதான். அவர் வாயிலிருந்து வந்தது அதன்படி தான் நடக்குது. ஆனால் இப்போ நடக்கிறது வந்து கூட்டணி ஆட்சியா இல்லை. அவர் கூட கூட்டணி சேர்ந்து கூட்டணியால் ஆட்சி நடக்குது. இது வந்து திமுக கூட்டணியால் நடத்தப்படக்கூடிய ஆட்சி. அது என்ன லட்சத்துல போகுங்கிறது சிக்கல் தான் இது. இந்த இப்போ இன்னொரு சிக்கல் என்னன்னா, இவர்கள் எல்லா துறையிலையுமே புது புது ஆட்கள் போடணும். குறிப்பாக வழக்கறிஞர்கள், இந்த நம்மளுடைய அரசு வழக்கறிஞர்கள் தரப்பு பல நம்மளுடைய முல்லை பெரியாரோ இல்லை காவிரி பிரச்சனையோ அப்படின்னு பொது சிக்கல் இருக்குல்ல, இதுக்கான வழக்கறிஞர்கள் தரப்புன்னு போடணும்ல. இதில் ஆரம்பித்து அதிகாரிகள் எல்லாத்தையுமே வந்து புதிதாக போடணும். எல்லாம் ஏற்கனவே வந்து திமுக அதிமுக ஆட்கள் தான் இருந்திருப்பாங்க. இப்போ இவர் எல்லாத்தையும் இப்போ புதிய ஆட்களை போடணும், தேர்வு பண்ணணும். அதுன்னு பெரிய வேலை. இது எப்படி ஆட்சி நடத்த போறாரு அப்படிங்கிறது சிக்கல் தான். விஜய்க்கு வந்து நிம்மதியாக ஒரு 4 படத்தை நடித்தோமா 500 கோடி 1000 கோடின்னு பார்த்தோமான்னு இல்லாமல் இந்த அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு. தேர்தல் அரசியல் என்ன அப்படிங்கிறத சீனியர் அரசியல்வாதிகள் விஜய்க்கு புரிய வச்சிருப்பாங்க. ஆனால் இதையும் மீறி விஜய் சிறப்பாக ஆட்சி கொடுத்துட்டால் அது பாராட்டுக்குரியது தான். அடுத்த முறையும் மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுப்பார்கள். அப்படி இல்லை அப்படின்னால் அதை வந்து மக்கள் அவரை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, மாற்று சக்திகள் உருவாகும். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. இது 2-3 நாளாகவே ஒரு சந்தேகம் இருந்து நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டாங்க. சமூக வலைத்தில் நிறைய நான் இதை வந்து பார்த்தேன். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வந்து திமுக ஆண்டிருக்காங்க, அதிமுக ஆண்டிருக்காங்க, இந்த மாதிரியான கட்சிகள் பெரும்பாலும் ஆண்டிருக்காங்க. புதுசாக ஒரு கட்சி இப்போ ஆட்சிக்கு வராங்க. இதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் நிறைய மாநாட்டில் அவர் சொல்லியிருக்காரு, நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா இது வரைக்கும் வாங்கின கடன் எல்லாத்தையும் வந்து நான் ரத்து பண்ணுறேன், நான் திவால் ஆகிடுவேன், எனக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன், நான் எல்லாத்தையும் புதுசாக உருவாக்குவேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்தாரு. இப்போ விஜய் வராரு. இப்போ விஜயால் இந்த நடவடிக்கை எடுக்க முடியுமா? எனக்கும் அந்த கடன் வாங்கினதுக்கும் சம்மதம் இல்லை, நான் புதுசாக அரசு அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா? இல்லை, இது சட்ட சிக்கல் சார்ந்தது. இது அப்படி சொல்ல முடியுமா என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அது வந்து அரசு தரப்பானது. அவர்கள் முன்னாடி ஆட்சி செய்தவர்கள் எல்லாமே மக்களுடைய தலையில் உள்ளது, எல்லாம் அரசின் தரப்பில் தான் உள்ளது. அப்படி சொல்ல முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அது வந்து சினிமா பட டயலாக்கா, சீமானவர்களுமே அதை செய்ய முடியாது. அது வந்து அந்த மேற்கொண்டு நீங்கள் புதிதாக கடன் வாங்காமலும் கட்டமைப்பை வந்து மாற்றி அப்படி செய்யலாமே இல்லையே. மற்றபடி அது ஏப்பா அவங்க அதை என்ன சொக்காரஞ்சா இந்த சட்டையா, ஏப்பா அவனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்றதுக்கு கடன்னா கடன் தான். அது வாங்கியாச்சுன்னா அது ஆமாம் உங்கள் தலையிலையும் இருக்கு பங்கு. ஆமாம், நீங்களும் அதுக்கு பொறுப்பாளி தான். அதை வாங்கி இஷ்டத்துக்கு அவங்கெல்லாம் மஞ்சள் குளிச்சுட்டாங்க. அது பாட்டு மக்களும் வந்து தேர்தலில் நமக்கு 1000 2000 கொடுக்குறான், கேடு போட்டான் என்ன அப்படிங்கிறது. அதுதான் வரியாக நம்ம தலையில் திரும்ப விழுது. மின்சார கட்டணமாக நம்ம தலையில் விழுது, சொத்து வரியாக நம்ம தலையில் விழுது, தண்ணி வரியாக விழுது. அதை பற்றிலாம் மக்களுக்கு தெரியாது. எனக்கு 1000 கொடுக்குற 2000 கொடுக்குற அப்படின்னு. அதுதான் இதில் நடக்க போகுது. விஜய் ஒருவேளை ஒரு அண்ணன் நிதி அந்த நிதியெல்லாம் சொன்னார்ல, விஜய்னா நிதி தங்கச்சி நிதி என்று, அதெல்லாம் அவர் வந்து சினிமாவில் நடித்து சம்பாதிச்சு வச்ச காசுலேருந்து எடுத்து கொடுப்பாரான்னு தெரில. அவர் அறிவிச்சிருக்க திட்டத்துக்கு எங்கே போகிறது நிதி. ஆனால் வந்து ஆனால் என்ன, ஆட்சியில் உட்காந்தாச்சு, அது முக்கியம். அதை 2 ஏக்கர் நிலம் தர்றா 5 ஏக்கர் நிலம் தர்றா அதெல்லாம் மேட்டர் இல்லை. மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஆட்சியில் உட்காந்தாச்சு. இனிமேல் வந்து இப்போ இப்படி பாக்கெட்டை வடிவேல் மாதிரி பாக்கெட் இப்படி திறந்து காட்டி ஒன்றும் இல்லை அப்படின்னா அப்பவும் மக்கள் என்ன சொல்லுவாங்க, பாவம் விஜய் தம்பி, அவரால் வந்து ஏற்கனவே திமுக அதிமுக காரங்க ஆண்டது சரியில்லை, அவங்க இவ்வளோ கடன் வாங்கி வச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் மக்கள் கேட்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக மக்கள் பேசுவாங்க, கேட்பாங்க. ஏன்னா அப்படி ஆளுகளை உருவாக்கிட்டாங்க. இல்லைன்னா அதை சிந்திக்கக்கூடிய ஆளாக இருந்தால் அவன் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான். அவன் அப்படி சிந்திக்கிறதுக்கான ஆள் இல்லை. அவன் திரை கவர்ச்சியில் போய் மாறிட்டான். இன்னொன்று, திரை கவர்ச்சி மட்டுமே நம்ம வந்து இதை சொல்லிட முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பு இருந்தது, அது திமுக அரசு மீதான வெறுப்பு இருந்தது. தீய சக்தி திமுகங்கிற வார்த்தை வந்து எப்படி பாஜக பூந்துருங்கிற வார்த்தை கேப்ஷனாக எடுபட்டுச்சோ, இப்போ இந்த தேர்தலில் தீய சக்தி திமுகங்கிற கேப்ஷன் எடுபட்டது. விஜய் அதை வென்றார், சரியா இலக்கை தீர்மானித்தார். நம்ம ஆளுங்க வந்து கொஞ்சம் இலக்கை தீர்மானிக்கிறதுல சொதப்பிட்டாங்க. சரி, மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி.